ஒரு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் கன்னி ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நடந்துச்சு சார், பரவாயில்ல சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. என் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமான்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய போகிறது. ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி நீங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு முக்கியமான வேலைகளை இந்த கிரகங்கள் கண்டிப்பா செய்ய போகுது. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு. எப்படி அதிகமாச்சு அப்படின்னு கேட்டா, இல்லை சார் முதல் மாதிரிலாம் இப்போ இல்லை சார், காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, அதனால பிஸ்னஸ் இல்லை. அதே மாதிரி லாபம் கம்மியாயிடுச்சு, பிஸ்னஸ் இல்லை. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன், அதில் நஷ்டமாயிடுச்சு. அதேமாதிரி பணம் ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சு, இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கு. அந்த நிலைகள் மாறும். எதை எடுத்தாலும் தடையாகுது சார், எதை எடுத்தாலும் செய்ய முடியல, எப்போ பார்த்தாலும் கடன் 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 பிரச்சனை தான் இருக்கே தவிர ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தோம் செஞ்சோம் அப்படின்ற நிலை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த நிலை மாறும். கடன் பிரச்சனைகள் தீரும், தடை தாமதங்கள் விலகும், தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும், லாபங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய கடன் பிரச்சனைகளை குறைப்பீங்க, நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இருக்குது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நெருக்கடி, சில பேருக்கு வேலை போயிருக்கு, சில பேர் வேலைக்கு முயற்சி பண்ணியும் கிடைக்கல, மாற்றம் பண்ணணும்னு நினச்சேன் சார், எல்லா இடத்துலையும் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண, கடைசியில் எல்லா இடம் ஹோல்டாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே போல் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இதை விட பேர் தான் சார் வெளிநாட்டில் இருக்கேன், பேர் வேலை எப்போ போகும்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன், எப்போ வந்து வீசா முடியும்னு தெரியாமல் இருக்கேன், வீசா முடிஞ்சு இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கேன், பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து இருப்படா இல்லையான்னு தெரியல, கணவன் மனைவி குழந்தைங்களோட இங்கே செட்டில் ஆகிட்டோம், இப்போ எதுவுமே இல்லாமல் வாய்ப்புகளே இல்லாமல் போயிருமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்போகுது. வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், வேலையில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு, உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்கும், உங்களுடைய கணவருக்கு வேலை கிடைக்கும், எந்த பிரச்சனை இல்லாமல் அங்கேயே ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் நிறைய கன்னிராசி என்பது இந்த வருஷம் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, ஒரு பைக் வாங்க போகிறீங்க, வீடு மாற்ற போகிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, வீடு ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து நின்று போன விஷயங்கள் வீடு கட்டி முடிப்பீங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு கடன் கட்டவே முடியல சார், வட்டியாக கட்டிகிட்டு இருக்கேன், அது ஏதாவது ஒரு பணம் வந்தால் கட்டினான்னு பார்த்தா எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது, வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வராத பணம் எல்லாமே வந்து சேரக்கூடிய நிலை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து நல்ல லாபங்கள் வரும். அதே போல் ஒரு வீடு விற்கும், இடம் விற்கும், அதனால் வரக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பீங்க. வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, திருமணத்தில் சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்கவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லை சார் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எனக்கு வந்து டைவர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு. அதே மாதிரி இந்த வருஷ கடைசியில் டைவர்ஸ்லாம் வாங்கி வேறு வழி இல்லாமல் அப்படியே ஒரு அமைதியாக போனால் போதும் நினைக்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய கன்னிராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா குழந்தைகளால் நிறைய பாதிப்படைஞ்சிருக்கீங்க. என் பையன் ஒழுங்காக படிக்கலை, என் பையனுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், என் பொண்ணுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும், கல்யாணம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நன்மைகள் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டுக்கு போகுது. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் குருவா இருக்காரு 10ஆம் பாவத்துல. பொதுவா குரு வந்து பாருங்க உங்களுக்கு 4 மற்றும் 7க்கு அதிபன், சுகதாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் தொழில் குருவா இருக்கான். தொழில் குருவா இருக்கா அப்படின் போது கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபன், அதாவது புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். நீங்க புதன் உச்சமடையக்கூடிய ராசி,
புதனுக்கு இவன் நட்பா பகையா அப்படின்னு கேட்டா பகைதான், நட்பு கிடையாது. பட் பியாண்ட் த தொழில் குரு என்ன பண்ணுவான், தொழில முடக்கிடுவானா? அப்படிலாம் கிடையாது. நம்ம மனுஷால் மாதிரி கிடையாது பிளானட்ஸ்லாம். எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த பாவத்துக்கான வேலையை பர்ஃபெக்டா செய்வாங்க. அப்ப தொழில் குரு நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல மேன்மை, முன்னேற்றம், அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றத அவன் கொடுத்துருவான். அதுக்கு நம்ம முதல்ல தொழில் செய்யணும், 2வது உத்வேகத்தோட செய்யணும், 3வது சின்சியரா செய்யணும், 4வது நல்ல செய்யணும்ன்ற எண்ணத்தோட செய்யணும். இதெல்லாம் இன்பில்ட்டாவே உங்களுக்கு உண்டு. பட் பியாண்ட் தட் பொதுவா கண்ணியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டாக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி. பொதுவாக எல்லாருக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் இருக்கும். ஆனா கண்ணிக்கு அப்படி கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் செட் வரைக்கும் இருக்கும். இது இல்ல அது இல்ல இது அப்படின்ற யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸா இருந்தாலும் இன் ஜெனரல் நாங்க சொல்லணும்ன்ற ஒரு கடமைக்காக சொல்றோம். தொழில் குரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பா. தொழில்ல ஆக்கப்பூர்வமா உழைச்சிங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. தொழில் செய்யற இடத்துல பல புது புது யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். சோ இதை செஞ்சு நீங்க சக்சஸ் ஆவீங்க, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதி 1/6/2026 மேல எனக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா, சனி பகவான். சனி பாத்தீங்கன்னா கண்டக சனியாவே தான் இருக்காரு. அப்ப ஆரோக்கியம், பிரயாணம் இதுல கவனம், கணவன் மனைவி இடத்தும் மனைவி கணவன் இடத்தும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போறது, நீங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்ட விட்டு கொடுக்கறது போறது, இதெல்லாமே இருக்கணும் தான். பட் பியாண்ட் தட் பெருசா நம்ம ரொம்ப பயந்து யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. லைட்டா தான் விட்டு கொடுத்தா போதுமானது. காரணம் என்ன, கண்டக சனி மேல குருனோட 9ஆம் பார்வை இருக்கு. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவான். கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப சனியை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது ராகு 6ஆம் பாவம். ராகு 6ஆம் பாவம் முற்பகுதியில குருனோட பார்வை இருந்துச்சு, குரு சண்டால யோகம் இருந்துச்சு. பிற்பகுதியில குருனோட பார்வை கிடையாது. அப்ப என்ன மாதிரி இம்பாக்ட் வரும்? ரொம்ப சிம்பிள். எதிரிகள்னு யாரும் இருக்க மாட்டாங்க. நானே ரோட்ல சும்மா போறோம், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பலாருன்னு அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ராகு 6ஆம் பாவம் அப்படின்போது என்ன நீ என்ன பெரிய ஆளா, என்ன பார்த்துட்டு அப்படியே என்ன பார்த்து ரொம்ப திமிரா போற, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பலாருன்னு அடிக்கணும்னு தோணும். ஆனா அதெல்லாம் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? ஓவரா நம்மளே அலப்பற காமிக்கிற மாதிரி தோணும். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பாருங்க, கடன் எங்க கேட்டாலும் கிடைக்கும், பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கடன் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. பெரிய லெவல்ல கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதை ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ அது வேண்டாம். ஹெல்த்ல ரொம்ப கவனம் அப்படின்றது தேவை. உன்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஓவரா உழைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் அப்படியே சோம்பேறித்தனமா இருக்க மாதிரி இருக்கும். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஓடாது. நம்மளா முடிவு பண்ணிக்கணும். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் காலையில எந்திரிச்சு நைட் வரைக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கணும், இது பிரகாரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி செய்யணும். புரியுதுங்களா? ஆரோக்கிய குறைபாடு அப்படின் போது நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஓரியன்டட் டிசார்டர். ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்கன்னா அதுல பிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரீனல் பெத்தாலஜி இருக்கவங்களாம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பாருங்க கவனம் அப்படின்றது தேவை. ஆரோக்கியத்துல சாலிடா கவனம் அப்படின்றது தேவை. கேது 12ஆம் பாவத்திலே தான் இருக்காரு. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு லாப குருவா மாறிடுறாரு. லாப குருவா உச்ச பெற்று அமர்ந்திருக்காரு. கன்னிராசி அன்பர்கள், நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாலும், என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றது குரு கொடுத்துருவார். நம்ம வேலை செய்யணும், சின்சியரா செய்யணும், டெடிகேட்டடா செய்யணும். முற்பகுதியில சொன்ன மாதிரியே செய்றீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது கொடுத்துருவார். அதுக்கும் மேல நம்ம பாருங்க, இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய பாவம். உங்களுக்கும் உங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்குமான உறவு நல்ல உறவா அமையும் அப்படின்னு சொல்ல அதுலயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கும் மேல குருனோட பார்வைகள் இருக்கு பாத்தீங்களா, 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், இந்த 3 பாவத்துல ஒரு உச்ச பார்வை அப்படின்றது பாக்குறாரு. அப்போ உங்களோட தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நானே ஒத்த பொறுப்புங்க, எனக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் இல்ல, அங்காளி பங்காளி தம்பி தங்கச்சி இருக்காங்க. எனக்கு அண்ணன் அண்ணன் அக்கா அக்கான்னு ரொம்ப உறவாடுறவங்க இருக்காங்க. அவங்க மூலியமா ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அப்படின்னு சொல்றான். என்னோட ஒரு அறிவாற்றலும் எழுத்தாற்றலும் சிந்தனை ஆற்றலும் அதிகமாகுது அப்படின்ற காலகட்டம். நான் எல்லாரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கேன். நெய்பர்ஸோட, எதிர் வீடு, பக்கத்து வீடு, இது எல்லாரோடையும் இவங்க எல்லாரோடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கேன். டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், டிராவல் போறேன். அந்த மூவி இதெல்லாம் எங்களுக்கு டூர் போகணுன்றோம், எல்லாரும் அழகா டூர் போகணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல குருனோட பார்வை. பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குமா, எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, நிறைய உங்களுக்கு வரும். எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுத்தாங்க, எனக்கும் 100 ரூபாய் கொடுப்பாங்களா, கடைசி 50 ரூபாயாவது கொடுப்பாங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நான் சாப்பிட்டா பஃபே தான் சாப்பிடுவேன், கூழ் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. இல்லாத போது கூழ் கட்சா கூட குடிச்சிக்கணும். பஃபே பஃபேவும் சாப்பிட்டுக்கோங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தை குரு பாக்குறாரு.
கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இது எப்படி பிற்பகுதியில சனியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடுறாரு, கலத்திரஸ்தானத்தை குருவும் பாக்குறாரு. அப்படின்னும் போது கன்னிராசி அன்பர்கள் உங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல இணக்கம், நல்ல உறவு, ஒரு புரிதல், ஒரு அன்பு அப்படின்றது மேலோங்கும். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் பார்ட்னர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நாங்க வந்து இளம் வயசு லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மத்தியம வயசு ரிலேஷன்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணமாகல ரிலேஷன்ஷிப் நோக்கி போலான் இருக்கோம், வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல பார்ட்னர் அமைய மாட்டேன்றாங்க, நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி பார்ட்னர் பல பிரச்சனையில இருக்காங்க, அவன் கொஞ்சம் அமைதி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது வரும். ஆக கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.